யோகி பாபு ஓவர் ஆணவம், மேடையிலேயே நார் நாராக கிழித்த தயாரிப்பாளர். இனிமேலாவது திருந்துவாரா யோகி பாபு? தொலைக்காட்சி தொடர்களில் உதவி இயக்குநராக இருந்து வந்த யோகி பாபு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான லுல்லு சபா மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார். இயக்குனர் அமீர் இயக்கத்தில் யோகி படத்தின் மூலம் சினிமாவுக்கு காமெடி நடிகனாக அறிமுகமான பின்பு தனது பாபு என்கிற பெயரை யோகி பாபு என்று மாற்றிக்கொண்டார். சினிமாவில் அறிமுகமாகி அடுத்த 5 வருடத்தில் பிஸி காமெடி நடிகராக வலம் வர தொடங்கினார் யோகி பாபு. தமிழ் சினிமாவில் எந்தவொரு சினிமா பின்புலமும் இல்லாமல் வருகின்றவர்கள் தாக்குப்பிடித்து வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினம் என்பதற்கு உதாரணமாக தற்பொழுது விளங்கி வருகின்றவர்கள் நடிகர் யோகி பாபு. காரணம், யோகி பாபு எந்தவொரு சினிமா பின்புலமும் இல்லாமல் சுமார் 24 வருடங்களாக போராடி இன்று ஒரு பிஸி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் யோகி பாபு. தற்பொழுது வருடத்திற்கு சுமார் 30 படங்கள் வரை நடிக்கும் யோகி பாபு ஒரு நாள் கால் ஷீட்டுக்கு சம்பளம் பல லட்சம் வரை வாங்கி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தற்பொழுது கைவசம் 30க்கும் மேற்பட்ட படங்களில் ஒப்பந்தமாகி நடித்து வருகிறார். அந்த அளவுக்கு பிஸியாக இருந்து வரும் யோகி பாபு இதற்கு முன்பு வடிவேலு உச்சத்தில் இருந்தபோது ஆணவத்தில் நடந்து கொண்டது போன்று நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னணி நடிகர்கள் மற்றும் முன்னணி இயக்குநர்கள் படங்களில் சத்தமே இல்லாமல் அடக்கமாக நடித்து கொடுத்துவிட்டு போகும் யோகி பாபு மற்ற படங்களின் படப்பிடிப்பில் இவருடைய அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது என்கின்றனர் சினிமா துறையினர். இருந்தும் சினிமாவில் ஆணவத்தில் ஆடினால் வடிவேலு போன்று காணாமல் சென்று விடுவார் யோகி பாபு என எச்சரிக்கின்றனர் சினிமா துறையினர். கஜானா என்ற ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படத்தை தயாரிப்பாளர் ராஜா எடுத்துள்ளார். இந்த படத்தில் இனிகோ பிரபாகர் ஹீரோ, வேதிகா ஹீரோயின். யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், பியாண்ட் சென்ட்ராயன் உட்பட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தின் ப்ரொமோஷன், அதாவது இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று நடந்துள்ளது. இந்த விழாவில் யோகி பாபு கலந்து கொள்ளவில்லை. இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அப்போது மேடையில் பேசிய தயாரிப்பாளர் ராஜா, யோகி பாபு இங்கே இருக்காரா? உங்க பக்கம் எங்காவது உட்கார்ந்திருக்காரா? ஓ வரலையா? அப்போ அவருக்கு 7 லட்சம் ரூபாய் போகலன்னு அர்த்தம். கேவலமான விஷயம். ஒரு ப்ரொமோஷன் என்பது குழந்தை போல. ஒரு நடிகனுக்கு ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கவே லாய்க்கு இல்லை. என்ன அர்த்தம் இது? ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வரமாட்டீங்களா? வன்மையாக கண்டிக்கிறேன். காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும் என தயாரிப்பாளர் ராஜா ஆவேசமாக பேசியுள்ளார். இந்த நிலையில் யோகி பாபு இங்கே இருக்காரா? உங்க பக்கம் எங்காவது உட்கார்ந்திருக்காரா? ஓ வரலையா? அப்போ அவருக்கு 7 லட்சம் ரூபாய் போகலன்னு அர்த்தம் என தயாரிப்பாளர் பேசி இருப்பது. யோகி பாபு 7 லட்சம் கொடுத்தால்தான் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என அடம் பிடித்தாரா என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழ் சினிமாவில் உச்சக்கட்ட காமெடி நடிகராக இருந்து வந்தவர் நடிகர் வடிவேலு. பல வருடங்கள் கடுமையான போராட்டத்திற்கு பின்பு வாய்ப்புகள் பெற்ற காமெடி நடிகர் விவேக், சூரி போன்ற நடிகர்கள் மத்தியில் குறுகிய காலத்தில் சினிமாவில் நுழைந்து உச்சத்தை எட்டியவர் நடிகர் வடிவேலு. ஆனால் எந்த நிலைக்கு சென்றாலும் வந்த நிலை மறவாதே என்கிற தத்துவத்துக்கு எதிரானவரானார் வடிவேலு. அதுவே அவரை சினிமாவில் அழிவை நோக்கி தள்ளியது என்பதை யோகி பாபு நினைவில் கொள்ள வேண்டும் என்கிற விமர்சனமும் எழுந்துள்ளது. உங்கள் தின சேவல்